கடகராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் இருந்த குரு வந்து 5/12/2025 கடகத்தில் வக்ர பெயர்ச்சி அடைகிறார். உங்கள் ராசியிலேயே குரு வருகிறார். கோச்சார இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த சந்திரனும் குருவும் பார்த்தீங்கன்னா கடகத்தில் இருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா கூடவே குரு இருக்காருன்னு இப்போ கோச்சார குரு வரும்போது மதிப்பு மரியாதை கொடுத்துருவார். ஆக மொத்தத்தில் இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். குரு வந்து பார்த்தீங்கன்னா வக்ர பெயர்ச்சி அடைவதால் மிக கவனம் தேவை இந்த கடகராசிக்காரர்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஆயுள் நட்சத்திரக்கால் வாக்கில் வந்து வாயில் வந்து நிதானம் தேவை. ஏற்கனவே மாட்டிக்கிட்டு அல்லல் பட்டவர்களும் இவர்கள் தான் இனிமேலும் நிதானத்தை கடைபிடிக்கணும். யாரையும் பற்றி தவறாக விமர்சனம் செய்ய வேண்டாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் சரிவை தந்துவிடும். எந்த கட்சிக்காரர்களை பற்றி விமர்சனம் வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருப்பது நல்லது. கூட நட்பு கேடு தரும் என்பதை போல நண்பர்கள் யார், நல்லவர்கள் எப்படி, கெட்டவர்கள் எப்படி என்று காட்டியும் கொடுத்துருவார். அது உங்களுக்கு புரியும் வச்சிருவார். ஏற்கனவே அனுபவிச்சிட்டிங்க, இனிமேலும் அனுபவிக்கக்கூடியம்னா அதில் வந்து கவனமாக இருக்கிறது நல்லது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஆயில்யம் கடகத்துக்கு பூச நட்சத்திரக்காரர் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. இந்த கடகராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா அரசியல் பிரமுகர்களுக்கு மிக அற்புதமான மாதம் இனிமேல் தான் இவர்களை பொறுத்த வரைக்கும். அதே மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வியில் முன்னேறக்கூடிய சூழ்நிலை தந்துவிடும். ஞானம் அதிகமாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா எப்பவுமே பட்டா தானே தெரியும் புத்தி. ஆமாம், இப்போ பட்டுட்டீங்க, இனிமேல் தான் தெளிவடைவீங்க. அதில் வந்து கவனமாக இனிமேல் வரக்கூடிய காலமும் கவனமாக தான் இருக்கணும். இந்த மாதத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வாய் நிதானம் தேவை. அதை குடும்பத்தில் வந்து விட்டு கொடுத்து போகிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு சலசலப்புகள் இருக்கும். அதில் வந்து நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது மிக நல்லது. மாணவர்கள் படிப்பில் வந்து கல்வியில் வந்து பார்த்தீங்கன்னா கவனத்தை செலுத்தணும். முயற்சிகள் பலனை தரும். இவர்களை பொறுத்த வரைக்கும் அரசு பிரமுகர்கள், அரசு அதிகாரிகள் கையூட்டல் இந்த மாதிரியான தேவையில்லாத விஷயங்களை தலையிட்டானா மாட்டி விட்டுருவா. சூரியனை போன்ற பிரகாசமாக காட்டியும் கொடுத்துருவார். அது வெளிச்சத்துக்கு வந்துடும். இதை விட அது போராட்டமான சூழ்நிலை தந்துவிடும். ஆக மொத்தத்தில் இந்த கார்த்திகை மாதம் மிக கவனமாக இருப்பது நல்லது. ஆப்ரேஷன் செய்து குழந்தை பெற்றுக் கொள்பவர்களுக்கு இப்போ அற்புதமான மாதமாக இருக்கும். அதுக்குரிய பலனையும் தந்துவிடும். கரு தரிக்கிறதுக்குரிய மாதமாகவும் நிற்பதற்குரிய வாய்ப்புகள் தந்துவிடும். இந்த மாதம் சுப செய்திகள் அதிகமாக உண்டு. வம்ச விருத்தி தடையாக இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருஷம் மாதம் பார்த்தீங்கன்னா வம்ச விருத்திக்குரிய பலத்தை தந்துடும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் திருமணம் செய்து கொள்பவர்கள், ஏற்கனவே விவாகரத்தானவர்களோ திருமணம் தடை தாமதம் அடைந்தவர்களுக்கோ திருமணத்துக்கு பாக்கியம் தந்திடும். விட்டு கொடுத்து நீங்கள் தான் போக வேண்டும். அது இன்னொரு விஷயம் என்னென்னா வம்பு வழக்குகள் எல்லாமே வந்து ரொம்ப காலமாக இழுத்துட்டு இருந்து எல்லாமே முடிவுக்கு வரும். பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. பெற்றோர் வழியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெற்றோர்களுக்கு அரவணைத்து போவது நல்லது. அவர்களை பொறுத்தவரைக்கும் பூர்வீக சொத்து வந்து அடக்குமுறை கையாளாமல் அன்பாக கேட்டிங்கனால அவர்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்து அமையும். குலதெய்வ வழிபாடு மிகுந்த ஆனந்தத்தை தந்துவிடும், வெற்றியை தந்துவிடும்.